குரூப் டி எக்ஸாம் 2026 கரண்ட் அஃபேர் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. இல்ல ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ குரூப் டிக்கு ஜிகே ஏதாவது படிக்கவா இல்ல ஒன்லி கரண்ட் அஃபேர் தானா? சில யூடியூப் சேனல்ல ஜிகேமே கேட்பான்னு சொல்றாங்களே அப்படின்னு அவர் கேள்வி வந்து கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு வந்து டவுட்டாவே இருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஏன் சில யூடியூப் சேனல் ஜிகே டாபிக்கும் கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நல்லா கவனிங்க. 2019 குரூப் டி எக்ஸாம் இருந்து பாத்தீங்களா, அது 2022 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. நான் 2024 நமக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. அந்த எக்ஸாமுக்காக 2024க்காக நான் 2022 பிஐக்கு வந்து உங்களுக்கு நான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த 2022 குரூப் டில பிஐக்குள்ள ஜிகே டாபிக் என்னெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா பாருங்களேன், எக்கானமி கேட்டிருந்தாங்க, ஜியோகிராஃபி கேட்டிருந்தாங்க, ஹிஸ்டரி கேட்டிருந்தாங்க, ஸ்ட்ராட்டஜிக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈவன் இந்த பிளேலிஸ்ட் எல்லாமே யூடியூப்ல தான் இருக்கு. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாமே குரூப் டில 2022 கேட்ட கேள்விதான். நான் சும்மா ரேண்டமாலாம் சொல்லல. எல்லாம் கேட்டிருக்காங்க, அதை வச்சுதான் சொன்னேன். நான் கிளாஸும் எடுத்திருந்தேன். சரி, இப்ப என்னன்னா இது 2019. இப்ப நல்லா கவனிங்க. 2024 நோட்டிபிகேஷன் எப்போ நடந்தது எக்ஸாம்? 2025, 26 தான் என்ன பண்ணாங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சாங்க. ரைட்டா. இப்ப அதுல பார்த்தோம் அப்படின்னா அதுல நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ல 20 கொஸ்டின் தான். ஆனா அந்த 20 கொஸ்டின்ல அவன் என்ன கேட்கல அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஜிகே டாபிக் கேட்கல. அதுக்கு பதிலா அவன் என்ன கேட்டிருந்தானா கம்ப்ளீட்டாவே 20 கொஸ்டினுமே ஆல்மோஸ்ட் என்னன்னா கரண்ட் அஃபேர் தான் கேட்டிருந்தான். இது எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்டுக்கு டெஃபினட்டா புரியும் நான் என்ன சொல்றேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு வந்து சார் இது வந்து எல்லாமே கரண்ட் அஃபேர் கேட்டாங்க, இதுல எனக்கு ஸ்கோரே வரல அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பட் புரிஞ்சுக்குங்க, நான் என்ன பண்ணாங்கன்னா அவன் அதான் கேட்டிருந்தான். என்னென்ன டாபிக் கை வச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் தான். இது எல்லாமே நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே அஃபிஷியலா வந்துன்னா சில சேனலோட சோர்ஸை வச்சுதான் வந்து நான் சொல்றேன். எதுக்குமே நானா வந்து என்னன்னா கற்பனை பண்ணிலாம் வந்து பேசல. அண்டு இது ஏன் கேட்டாங்க, என்னென்ன டாபிக் கேட்டாங்க, எதுக்கு வெயிட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே எடுத்திருந்தேன். ஸோ குரூப் டி இப்ப படிக்கிறதுக்கு, அதாவது 2026 ஆகஸ்ட்ல வரப்போகுது பாத்தீங்களா, அந்த எக்ஸாமுக்கும் என்ன பண்ணணும், குரூப் டிக்காக கரண்ட் அஃபேருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே எடுத்திருந்தேன். இது எல்லாமே நான் ஒரு சோர்ஸா சொல்லியிருந்தேன். சரி, இப்ப இதுதான் வந்து டாபிக்கா வந்து கேட்கறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப கரண்ட் அஃபேர் தான் படிக்கணும். ரைட்டா. இன்னொன்னு சொல்லிக்கிறேன். அதாவது போன வருஷத்தோட பேட்டர்ன் வந்து கரண்ட் அஃபேர் 20 கொஸ்டினே கேட்டுட்டாங்க. அப்ப இந்த வருஷம் என்ன பண்ணலாம்? ஸோ இந்த வருஷம் வந்து அதே கரண்ட் அஃபேர் தான் கேட்பாங்களா இல்ல ஜிகே டாபிக் போவாங்களா அப்படின்னு டவுட் வரும்ல. நல்லா கவனிங்க. ரீசெண்டா ரயில்வேவோட அதர் எக்ஸாம் வந்தாலும் சரி, ஒரு புது பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்கன்னா அந்த பேட்டர்ன் படி தான் வந்து கேட்பாங்க. அதாவது ஒரு வருஷம் ஒரு மாதிரியும் இன்னொரு வருஷம் இன்னொரு மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. போன வருஷம் ஒரு பேட்டர்ன் வந்துருச்சுன்னா அந்த பேட்டர்ன் படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து வந்து போவாங்களே தவிர பெருசா என்ன பண்ண மாட்டோம், மாத்த மாட்டாங்க. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா கரண்ட் அஃபேர்ல போன வருஷம் கேட்டான் என்டையரா. அப்ப இந்த வருஷமும் என்னன்னா அந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல தான் வரும். ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா டெப்த் ப்ரிப்பரேஷன் எதுக்கு தான் வேணும்னா கரண்ட் அஃபேர். நான் எதுவுமே நான் சொல்லிக்கிறேன். சப்போஸ் ஏதாவது வந்துன்னா மாறுதல் வரலாம். ரைட்டா. ஏன்னா நோ ஒன் ப்ரிடிக்ஸ். அந்த ஆர்ஆர்பியோட அவங்க சைட்ல இருந்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் பேஸ்ட் ஆன் போன வருஷம் என்ன நடந்துச்சு, போன வருஷம் என்ன கேட்டாங்கன்னு சொல்லி அதை வச்சுதான் நான் சொல்றேன். சரி, கரண்ட் அஃபேர்னு சொல்லிட்டீங்க சார். இப்ப இந்த கரண்ட் அஃபேர்ல எந்த மாசத்துல இருந்து நான் கரண்ட் அஃபேர் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்னோட ஸ்டூடெண்ட் நான் சொல்றது வந்து ஜனவரி மந்த்ல இருந்து படிங்க. ஜனவரி 2020 இருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை வரைக்கும். ஸோ ஜூலை 2026 வரைக்கும் வந்து படிங்கன்னு சொன்னேன். நான் இது எதுக்காக சொன்னேன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். அதாவது நல்லா கவனிங்க. ஏன் ஜனவரி, ஏன் அதுக்கு முன்னாடி போகக்கூடாது? ஏன்னா எப்போதும் ஒரு எக்ஸாமோட கரண்ட் அஃபேர் படிக்க போறோம்னா ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர் படிங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஏன் நான் பர்டிகுலரா வந்து ஜனவரி சொல்றேன்னா அதுக்கான ஒரு ப்ரூஃப்மே சொல்லியிருந்தேன். லாஸ்ட் 30 டேஸ் பிளான் கரண்ட் அஃபேர் எப்படி படிக்க வேணும்னு சொல்லியிருந்தேன். அதுல நவம்பர் மாசம், டிசம்பர் மாசம் எல்லாமே ப்ரீவியஸ் இயர். அதாவது போன வருஷம் நடந்துச்சு பாத்தீங்களா, போன வருஷம் நடந்தது வந்து 2025 அண்ட் பிப்ரவரி வரைக்கும் வந்துச்சு. பிப்ரவரி 2026 வரைக்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா அவன் கரண்ட் அஃபேர் எதெல்லாம் வந்து எடுத்துட்டான் அப்படின்னா நவம்பர் மாசம், டிசம்பர் 2025 இதெல்லாமே எடுத்துட்டான். இப்ப ஒரு எக்ஸாம்ல கொஸ்டின் செட் பண்றவங்க வந்துன்னா எப்படி யோசிப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கொஸ்டின் வந்து அந்த மாசத்தோட கரண்ட் அஃபேரா எடுத்துட்டாங்க. இப்ப அதே மாசமா வந்து என்னன்னா அடுத்த எக்ஸாமுக்கு எடுப்பாங்க. ஸோ எடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதை வச்சுதான் சொல்றேன். அதாவது என்ன, ஜனவரியில இருந்து கேட்கல. ஸோ ஜனவரில இருந்து ஒரு கொஸ்டின் கூட ஜனவரி 2020 இருந்து ஒரு கொஸ்டின் கூட இருக்கல. ஸோ அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா ஜனவரி மாசத்துல ரொம்ப ஃபோக்கஸ்டா, ஜனவரி டு ஜூலை ரொம்ப 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 ஃபோக்கஸ்டா லேர்ன் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவல் பாயிண்டா இருந்தாலும் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ரைட். இப்ப ஏன் கரண்ட் அஃபேர், எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், அதுல எந்த மாசத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அதை வந்து நான் சொல்லிட்டேன். இப்ப
என்ன மாதிரி நான் வந்து கிளாஸஸ் வந்து கைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டவுட் இருக்கலாம். அண்ட் ரொம்ப நான் டிரான்ஸ்பரண்டா ஸோ என்ன நான் பண்ணிட்டு இருக்கேன், என்ன மாதிரி கைட் பண்றேன்னு சொல்றேன். அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா சும்மா வந்து நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லல. இதுதான் நான் ப்ராப்பரா வந்து கைட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ குரூப் டி டெஸ்ட்னு சொல்லிட்டு வந்து ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுலயுமே என்னன்னா ஒரு கோர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையரா சயின்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா நான் சயின்ஸையும் கரண்ட் அஃபேர் தான் என்ன ப்ரையாரிட்டியா வந்து குரூப் டிக்காக நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கரண்ட் அஃபேர் பொறுத்தளவுக்கு என்ன 2026 அப்படின்னு சொல்லி வந்துன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டர் இது எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கும், இந்த கோர்ஸுக்குள்ள தான் இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு இந்த மாதிரி வரும். இல்ல கரண்ட் அஃபேர் மந்த்லி பிடிஎஃப், கரண்ட் அஃபேர் வந்துன்னா 2026 டெஸ்டோட பிடிஎஃப் இந்த மாதிரி வரும். இப்போ அந்த மந்த்லி பிடிஎஃப் இருக்கு பாத்தீங்களா, இதுல என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு மாசம் ஸோ மந்த்லி என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் வந்து இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து லேர்ன் பண்ணணும். ஆக்சுவலா இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு டெமோ மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நல்லா பாருங்களேன். ஜூன் மாசத்தோட கரண்ட் அஃபேர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவேன்னா இந்த மாதிரி நான் டிவைட் பண்ணிடுவேன். அதாவது என்னென்ன இதெல்லாம் நம்ம கவர் பண்ணுவோம், என்னென்ன டாபிக் எல்லாமே நம்ம கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன்னா இந்த மாதிரி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி வந்து கொடுத்துருவேன். இதுல ஒவ்வொரு இதா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னா இதுதான் வந்துன்னா இது நேஷனல் லெவல் இம்பார்ட்டன்ட் வந்து கரண்ட் அஃபேர். ஸோ இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும், நீங்க பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் வந்து கொடுத்துருப்பேன். மோஸ்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். ரொம்ப வளவள குளவளம்லாம் இருக்காது. ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். நமக்கு எக்ஸாம் தேவையோ அது மட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லி தான் வந்து கொடுத்துருப்பேன். இன்னொன்று நான் மோஸ்ட்லி வந்து இமேஜ்மே கொடுப்பேன். ஏன்னா உங்களால் வந்து ஒரு கரண்ட் அஃபேர் கம்ப்ளீட்டாகவே வந்து சென்டென்ஸாக இருக்கும்போது என்னன்னா மேபி நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதனால தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக இமேஜ் வச்சு வந்து கொடுத்துருவேன். ஸோ இது வந்து நேஷனல் அண்ட் ஸ்டேட்டில் வந்து என்னன்னா ஸ்டேட் லெவலில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் நான் கொடுப்பேன். அண்ட் தென் இன்டர்நேஷனல். ஸோ இன்டர்நேஷனல் ஏதாவது வந்துன்னா ஜூன் மாதத்தில் என்னெல்லாம் கரண்ட் அஃபேர் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் அவார்ட்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் இருக்கோ அது. அண்ட் ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ யார் யார் அப்பாயின் பண்ணாங்க அதெல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து டிஃபென்ஸ் இருக்கும். ஸோ டிஃபென்ஸில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு. அண்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்ன இம்பார்ட்டன்ட் அது எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் வந்து தீம்ஸ் இருக்கும். அண்ட் புக்ஸ் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அது. அதுக்கப்புறம் கவர்மெண்டோட ஸ்கீம் இருக்கும். ஸோ கவர்மெண்டோட ஸ்கீம் அண்ட் கவர்மெண்டோட பில். ஏன்னா பில் ரிலேட்டடாகவும் சில கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா குரூப் டியில் கேட்குறாங்க. அப்புறம் இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து இண்டெக்ஸ் ரிப்போர்ட் வந்து இருக்கும். ஸோ இதான் என்டையராக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாதத்தோட கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃபோட இதில் வந்து இருக்கும். நீங்கள் என்ன பண்ண லேர்ன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. ஒன்ஸ் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நான் டெஸ்ட்டுமே வந்து கொடுப்பேன். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் இருக்கா மந்த்லி பிடிஎஃப் இருக்கும், அடுத்து டெஸ்ட்னு இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் இந்த மாதிரி தான். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது வெப்சைட் அண்ட் ஆப்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டெஸ்ட் எடுக்கலாம். இல்ல வந்து நான் லேப்டாப் யூஸ் பண்றேன் அப்படின்னா வெப்சைட் மூலம் லாகின் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து நீங்க எடுக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்துன்னா ஒன்ஸ் நீங்க முடிச்சோனே அதாவது டெஸ்ட் முடிச்சோனே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா ரொம்ப நீட்டா அண்ட் வந்து வித் இமேஜோட ஒரு ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி வந்து என்ன பண்ணிருக்கேன்னா நான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ரொம்பவும் வந்து என்ன பெருசா ஒரு 2 பக்கம் 3 பக்கம் சென்டென்ஸ் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா மொத்தமா நான் வந்து ஒவ்வொரு இதுக்குமே நான் 80-85 கொஸ்டின்ஸ் கிட்ட நான் ஆட் பண்ணிருப்பேன். டைமிங்குமே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டைமுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஈவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் நீங்க பார்த்துக்கலாம். இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இது வந்து ஜூன் மாசத்தோடது ரைட்டா. ஸோ மொத்தம் நீங்க பாருங்க மொத்தமா பார்த்தீங்கன்னா 97 கொஸ்டின்ஸ் வந்து இந்த கொடுத்துருக்கேன். டைமிங் பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸ். இது வந்து என்னன்னா நான் இதை வந்து நான் மேக் பண்ணதுனால என்னோட இதுல லேப்டாப்ல இந்த மாதிரி காமிக்குது. பட் நீங்க வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும். ஒன்ஸ் நீங்க 97 முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னா எண்டு கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பிளனேஷன் காமிக்கும். ஈவன் எத்தனை கொஸ்டின் கரெக்ட் எத்தனை கொஸ்டின் தப்பு இதெல்லாமே நீங்க என்ன பண்ணா ப்ராப்பரா வந்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நான் ப்ராப்பரா எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு எஃபர்ட் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சப்போஸ் நீங்க வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர்ல வந்து என்ன பண்ணணும்னு தெரியல, நிறைய ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து இருக்கிற டைமுக்குள்ள என்ன பண்ணுங்கன்னா இந்த டெஸ்ட் அண்ட் வந்து பிடிஎஃப் லேர்ன் பண்ணுங்க. அவ்வளோ அக்யூரேட்டா ரொம்பவே எஃபர்ட் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் அண்ட் இப்போ அதுலயே வந்து டெஸ்டோட பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். இது என்ன அப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டெஸ்ட் பிடிஎஃப் என்பது இந்த டெஸ்ட் எழுதுறீங்க பாத்தீங்களா
அதாவது டெஸ்ட் எழுதும் பார்த்தீங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டோட பிடிஎஃப் இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் எந்த மாதிரி தான் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் இருக்கும். இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்து லேட்டர் அதாவது கீழே வந்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். எதுக்கான சப்போஸ் நீங்கள் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு வரும் பார்த்தீங்கன்னா அந்த ரிவிஷனுக்கு என்ன பண்ணிக்கலாம்னு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து கொடுத்துருக்கேன். ரைட். இப்போ குரூப் டி பொறுத்திருக்க நல்லா கவனிங்க. நீங்கள் குரூப் டியில் வந்துன்னா போன வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட் வந்துன்னா 70க்கு கிட்ட எடுத்துமே என்னன்னா நிறைய பேருக்கு வந்து கிளியர் ஆகல ரிட்டன். ஸோ இந்த வருஷத்தோட பாருங்களேன் வேகன்சி கம்மி. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து வேகன்சி கம்மி தான். ஸோ இப்படி இருக்கும்போது டெஃபினட்டா என்ன பண்ணா எல்லா செக்ஷன்லையும் அதாவது எல்லா டாபிக்லையுமே மேத்து, ரீசனிங்கு, சயின்ஸு, கரண்ட் அஃபேர் எல்லாமே நீங்க ஃபோக்கஸ்டா தான் ப்ரிப்பேர் பண்ணணுமே தவிர நான் ஒரு டாபிக் வந்து ஸ்கிப் பண்ணுவேன் அப்படின்னு வந்து விட முடியாது. ஏன்னா கட் ஆஃப் வந்து எகிருது. கட் ஆஃப் ரொம்பவே வந்து ஹையா போறதுனால எல்லாத்துக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுங்க. உங்களோட ஃபுல் எஃபர்ட் போடுங்க. நான் அதான் சொல்லுவேன். ஃபுல் எஃபர்ட்டை போடுங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஒரு மென்டலி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே நான் என்னோட 100% நான் கொடுத்தேன். 100% கொடுத்து கிளியர் ஆகலைன்னு வச்சுக்கலாம். அடுத்து நீங்க வந்து என்னன்னா நெக்ஸ்ட் இது போறதுக்கு கூட உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். பட் நீங்க எதுக்குமே எஃபர்ட் போடாம நான் 2 3 டாபிக் ஸ்கிப் பண்ணிட்டு எக்ஸாம் போய் எக்ஸாம் போய் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்லஸ்ட் வந்து நீங்க எஃபர்ட் போட்ட மாதிரி ஃபீல் இருக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இந்த வருஷமும் கட் ஆஃப் என்ன 70+ கிட்ட வரும். 70ல இருந்து 78க்குள்ள வரும். ஸோ இந்த மார்க் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் எஃபர்ட் போடணுமோ எல்லாமே வந்து போடுங்க. சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர் ட்ரஸ்ட் மீ என்னோட கிளாஸஸ் அவ்வளோ ஒர்த்தா இருக்கும். ரொம்ப 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 மைன்யூட் லெவலில் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் சும்மா எல்லா டாப்பிக்கும் எடுப்பேன்னு சொல்லிட்டு வந்து உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் இதுதான் எடுக்கிறேன். இதை நான் ப்ராப்பராக உங்களுக்கு கொடுப்பேன். அது வந்து என்ன பண்ணலாம் நீங்க கேரண்டி பண்ணலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.